இங்கே இவங்கள பொண்ணு பார்க்கறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. மாப்பிள்ளை கிட்ட ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். இல்லை நான் டயட்டில் இருக்கேன், ஜிம்முக்குலாம் போயிட்டு இருக்கேன், அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு அவன் சொல்லிடுறான். சரி மாப்பிள்ளையும் பொண்ணு போய் தனியாக பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ரூமில் நிறைய சர்டிஃபிகேட்டு கோல்டு மெடல்லாம் பார்த்த உடனே மாப்பிள்ளை சொல்கிறான், நீங்கள் பெரிய அறிவாளியாக இருப்பீங்க போல இருக்கே, இவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, என் குடும்பத்தை சேர்த்தா கூட இவ்வளோ வாங்கியிருக்க மாட்டோம், நீங்கள் வேணால் உட்காருங்க நம்ம பேசுவோன்னு சொல்கிறான். இவன் கேட்கறதுக்கெல்லாம் அந்த பொண்ணு தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பேசிக்கிட்டே தான் இருப்போம், நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த மாதிரி அமைதியான பொண்ணு தான் என் குடும்பத்துக்கு வேணும்னு சொல்கிறான். இவன் கேட்குறான், ரொம்ப நேரமாக நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதாவது பேசுங்கன்னு உடனே இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான். ஆனால் பேச்சே வரல. ஏன்னா இந்த பொண்ணுக்கு திக்குவாய் போல இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறான். இவன் ஃபேஸே மாறுது. அதுக்கப்புறம் இவன் ஃபேமிலியோட கிளம்பி அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை நிறைய மாப்பிள்ளை வந்து பார்க்குறாங்க. இவளுக்கு திக்குவாய் இருக்கிறதுனால யாருமே இந்த பொண்ணை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க அம்மா இந்த பொண்ணுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரியாயிருன்னு சொல்லி. இந்த பொண்ணு ரீல்ஸ்லாம் டான்ஸ் ஆட பிடிக்கும், ஆனால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு டைமுக்கு மேலே நம்ம பேசவே வேணான்னு சொல்லி சைன் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் அவங்க அம்மா கொடுத்த மருந்தை குடிக்காமலே உட்காந்துருக்கா. அவங்க அம்மா பூஜை முடிச்சுட்டு மருந்தை குடிக்கலான்னு கேட்கும் போது அமைதியாக இருக்கா. இந்த பிரசாதத்தை சாப்பிடுன்னும் போது பூஜை பண்ணால் மட்டும் எனக்கு வாய் சரியாயிருமா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அமைதியாக போயிடுறாங்க. இவளும் கண் கலங்கி உட்காந்துருக்கா. ஒரு நாள் இந்த பொண்ணு வேலையை முடிச்சுட்டு வரும்போது இவளை ஃபஸ்ட்டு பார்த்த மாப்பிள்ளை அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருக்கான். இந்த பொண்ணை பார்த்த உடனே எந்திரிச்சு எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறான். இவளும் தலையாட்டுறா. இல்லை எங்கள் வீட்டிலேருந்து அம்மா கேட்டு விட்டாங்க, பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எந்த பதிலுமே வரலையேன்னொன்னே இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பொண்ணு கேட்குறா, இல்லை எனக்கு திக்குவாயின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் அன்றைக்கி போனீங்க, இப்போ என்ன கேட்டு வந்திருக்கீங்கன்னு. அன்றைக்கி சொல்லாமல் கொள்ளாமல் போனதுக்கு மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் அந்த காரணத்தினாலாம் போகல. நீங்களும் நிறையா படிச்சிருக்கீங்க. நான் 10th 3 அட்டம்ப்டில் தான் பாஸ் ஆனேன், +2 பாஸ் கூட ஆகலை. இப்படி படித்த பொண்ணு எனக்கு ஓகே சொல்லுமான்னு எனக்கு தெரியல, அதனால தான் நான் அங்கேருந்து போயிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பொண்ணு பார்க்கலன்னு இந்த பொண்ணு கேட்டால், நான் பார்த்தேனே அப்படின்னும் போது, ஓ அவங்களாம் ஓகே சொல்லன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்களான்னு உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த பையன் கேட்குறான், உங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தா என்ன மாதிரி பையனை நீங்கள் ஓகே பண்ணியிருந்திருப்பீங்களா, ரிஜெக்ட் தானே பண்ணியிருப்பீங்கன்னு ஒன்று. இந்த பொண்ணு அவன் மேலே தப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்கிறா. இவன் சொல்கிறான், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் திரும்பி வந்து கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி. இவன் கேட்குறான், நீங்கள் ரீல்ஸில் சூப்பராக டான்ஸ்லாம் ஆடுறீங்கன்னு ஒன்று, அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது, எதுவும் சொல்லாதீங்கன்னு சைகையிலே காமிச்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் வேணால் ஓகே சொல்லுங்கள், நான் கூட ஃப்யூச்சரில் இன்ஃப்ளூயன்சர் ஆகலான்னு தான் இருக்கேன், ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பு ஏற்ற போகிறேன்னு ஒன்று. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே கேட்குறா, 6 பேக்லாம் வச்சா தான் எனக்கு பிடிக்கும்னு ஒன்று. இவனும் வெக்கப்பட்டுக்கிட்டே நிற்கிறான்.